ஸ்டடீஸ் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஜாப்க்கு வந்துட்டு போக முடியாது. படிச்சாதானா எங்கேயும் வேலைக்கும் போக முடியும். படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். We have to develop our skills, something like soft skills, communication skills, something like that. We have to develop something. மரியாதை எல்லாமே கிடைக்கும். ஸ்டடி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஸ்டடீஸ் வந்துட்டு இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு டிகிரி இருந்தாதான் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஜாப்க்கு போக முடியும். சோ நம்ம ஒரு ஜாப்க்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட நீட் எல்லாமே நம்மளே வந்துட்டு பூர்த்தி பண்ணி யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ இது எல்லாத்துக்கும் பேசிக் என்ன ஸ்டடீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே இதுல ஸ்கில்ஸும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கலன்னா மீன்ஸ் எப்படி சொல்றது, பிசினஸ் சைட் போனா அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். படிக்கிறதுன்னு நம்ம வந்துட்டா நம்ம ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்றோம்னா அதுல என்னென்ன டெப்த் நாலேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமா அதுக்குள்ள பார்க்கணும். ஆனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அப்படி இது பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாலே ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம். அப்படி ஒரு நாலேஜ் இல்லைனாலும் அந்த இதை வெளியே நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணிட்டோம்னா அதுல நம்மளால நிறைய சாதிக்க முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் நான் ரொம்ப பெஸ்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதான் நான் பாக்குறேன். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஸ்டடியை நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டடின்னு வரும்போது கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பேசிக் எஜுகேஷன் எல்லாருக்குமே இருக்கணும். பேசிக்கா அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது இருக்கணும். இப்ப நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். பட் அது மட்டுமே போதுமான்னு கேட்டா கண்டிப்பா பத்தாதுதான். We have to develop our skills, something like soft skills, communication skills, something like that. We have to develop something to forward. படிப்பை தவிர்த்து ஸ்கில்ஸும் நிறைய வளர்த்துக்கணும். படிப்பு மட்டுமே படிப்பு அப்படின்ட்டு இருந்துடக்கூடாது. ரெண்டுத்துலயுமே கரெக்டா இருந்துடணும். ஏன்னா இதுல இல்லைன்னா அது மூலமாவும் நம்ம போலாம். ஆனா படிப்பு இம்பார்ட்டன்ட் தான். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குதுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். டிகிரி வாங்கிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் அது மாதிரி பண்ணா வேணா வாய்ப்பு இருக்கு. டிகிரி மட்டும் போதுமா படிச்சா? எக்ஸ்ட்ரா ஸ்கில் ஏதாவது தேவைப்படுங்களா? இல்ல எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருந்தாதானா நம்ம வேலைக்கு எங்க போனாலும் சீக்கிரம் போக முடியும். அது எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்கில் எந்த அளவு யூஸ்ஃபுல்லானா, இப்போ டிகிரி படிக்கிறீங்கல்ல, டிகிரி மட்டும் ஃப்ரெஷரா ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா அதுல கூட ஆட் ஆன ஒரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். நாங்க ஸ்கில்ஸ் இருந்தாதான் எக்ஸ்ட்ரா நமக்கு ஆட் ஆன் மாதிரி இருக்கும். ஆமா, இல்ல அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்ட சேர்ந்து சேலரின்றது நம்ம கொஞ்சம் ஹைக்கு போக முடியும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஆமாண்ணா. என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் நம்ம கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம எதுல வேணாலும் ஜாப் நல்லாவே பிசினஸ் போறதா இருந்தாலும் போகலாம். ஈவன் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல நம்ம செலக்ட் ஆறதா இருக்கட்டும். ஏன்னா அதுல நான் டெக்னிக்கல் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு டிகிரி முடிச்சாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் பெஸ்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்லயும் சரி, பர்டிகுலர் நாலேஜ் ஆர் பெஸ்ட் எதா இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் பேஸ் பண்ணிக்கணும். படிச்ச படிப்புக்கு இப்போ வேலை கிடைக்குதுங்களா? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது நம்ம ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா அதுல கண்டிப்பா சிஜிபிஏ முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சிஜிபிஏ நான் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவோம். சிஜிபிஏ நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணா அடுத்து எம்எஸ்சி படிக்கும் போது பெரிய யூனிவர்சிட்டியில கிடைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெளியே போகும்போது அங்கே பிளேஸ்மெண்ட் சைட்ல பார்க்கும்போது அவங்க லெபார்டரி, ஈவன் நான் ஃபாரன்சிக் ஃபீல்டு எடுத்திருக்கேன். ஃபாரன்சிக் ஃபீல்ட்ல பிஎஸ்சி முடிச்சுட்டு நல்ல சிஜிபிஏ இருந்தா எனக்கு பெரிய காலேஜ்ல சீட் கிடைக்க வாய்ப்பு. அப்படி நான் இது பண்ணேன்னா எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் லெபார்டரியிலேயே எனக்கு நல்ல ஒரு சேலரியோட நல்ல ஒரு இதோட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சிஜிபிஏ இம்பார்ட்டன்ட் நான் ரொம்ப ரொம்ப சொல்றேன். அதுக்கப்புறம் என்னதான் சிஜிபிஏ இம்பார்ட்டன்டா இருந்தாலும் சைட்ல ஸ்கில்ஸ் அதிகமா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.